ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு பானு சமி கிச்சன். நாம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான முட்டை கிரேவி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இது சாதத்துக்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு கூட வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ஸ் லிஸ்ட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம முட்டைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இங்க 6 முட்டைய வேக வச்சு எடுத்திருக்கேன். மேல இருக்கிற ஓடு எல்லாத்தையும் எடுத்துட்டேன். கத்திய வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. முழுசா கட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டா கட் பண்ணுங்க. அப்போதான் அந்த மசாலா எல்லாமே உள்ள போகும். நீங்க இந்த மாதிரியும் கட் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி நீல வாக்குலயும் கட் பண்ணலாம். இல்ல கட் பண்ணாம கூட அப்படியே டைரக்டா நீங்க குழம்புல சேர்க்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது மசாலா எல்லாமே உள்ள போகுங்க. சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். இது ஒரு பக்கமா இருக்கட்டும். ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயமே போதுங்க. 3 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டேன். அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. நாம இத பேஸ்டா அரைக்க போறோங்க. அதனால இந்த வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிட்டு நம்ம அரைக்கும் போது கிரேவி சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த கலர்ல இருக்கணும். இப்ப அடுப்பை அணைச்சிருங்க. அடுப்பை அணைச்சிட்டு எண்ணெயை வடிகட்டிட்டு வெறும் அந்த வெங்காயத்தை மட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. பாருங்க, வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. வெங்காயம் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குண்டு குண்டா நறுக்கி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியா சேர்த்துக்கோங்க. அப்போதான் டேஸ்டும் நல்லா இருக்கும். இது கூடவே ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா விட்டுருங்க. முந்திரி பருப்பு சேர்க்காம கூட செய்யலாம். இதை நம்ம நல்லா மைய பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாங்க. கடாயில ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வதக்குனா எண்ணெய் இருந்துச்சு. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டேன். ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், நாம அரைச்சு வச்சிருந்த விழுதை இதுல சேர்த்துருங்க. விழுதை நல்லா மைய அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துட்டு அடுப்பு தீய ஹை ஃப்ளேம்ல வச்சு இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போதான் அந்த இஞ்சி பூண்டோடைய வாசனை எல்லாமே போகும். எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவும் நல்லா டேஸ்டா இருக்குங்க. அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா 2 நிமிஷமா நல்லா வதக்கிட்டு இருக்கேன். பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் அழகா மிதந்து வரும். சைட்ல பாருங்க, கடாயில இருந்து லைட்டா சுருண்டும் வரும். இப்போ நாம இதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள், இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிதமான சூட்டுல ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா அது ரிலீஸ் ஆகி வருங்க. அந்த அளவுக்கு இதை வதக்கினாலே போதும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. கடாயில இருந்து அழகா அதுவே சுருண்டு வருங்க. இந்த சமயத்துல நாம இதுல தேவைக்கேற்ப தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 1ல இருந்து 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை தாங்க சேர்த்திருக்கேன். கிரேவி கொஞ்சம் எனக்கு திக்கா வேணும்ன்றதுனால நான் கொஞ்சம் திக்கா தான் செய்யறேன். நல்லா இதை கலந்து விட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடியை போட்டு மிதமான சூட்டுல ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. மேல பாத்தீங்கன்னா எண்ணெய் அழகா மிதந்து வந்திருக்கும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்ப நாம இதுல எடுத்து வச்சிருந்த முட்டைகளை இதுல சேர்த்துருங்க. முட்டைகளை சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த கிரேவிலேயே நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த கிரேவிலேயே நல்லா கலந்து விட்டு இப்ப நாம இத மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்லயே வச்சுக்கலாங்க. அப்பதான் அந்த முட்டைக்குள்ள அந்த கிரேவி எல்லாமே போகும். 5 நிமிஷம் மிதமான சூட்லயே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. முட்டை நல்லாவே வெந்திருக்கும். பிளஸ் கிரேவியும் முட்டைக்குள்ள நல்லா இறங்கியிருக்கும். நமக்கு மேல எண்ணெயும் அழகா மிதந்து வந்திருக்கும். கடைசியா இதுல கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு
இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை கிரேவி நமக்கு ரெடி ஆயாச்சு. இது இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு, வெள்ள சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. அடிக்கடி இத நீங்க திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.